யோசிக்கிற. இப்ப என்ன பண்ண போற? ஆமால, எல்லாம் உன் வழியில தான் யோசிக்க. அந்த ஆளை கொன்னுட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துராது, வளர்ந்துகிட்டே தான் போகும். அந்த ஆளை சட்டத்துல சிக்க வச்சு நிரந்தரமா உள்ள தள்ளுறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கேன். எப்படில ரத்னா ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் காணாம போனதுல கூட தான் அந்த ஆளுக்கு பங்கு இருக்கு. ஆனா நம்மளால தான் ப்ரூவ் பண்ண முடியலையே. கொஸ்டின் பேப்பர் பண்டல் கிடைச்சதும் கேஸ் நிக்காம போயிடுச்சே. அண்ணா, இத்தனைக்கு அந்த ஆட்டோ ராஜேந்தர் ஒத்துக்கிட்டார்ல, சவுந்தரபாண்டி மாமா தான் கொஸ்டின் பேப்பரை தூக்க சொன்னார்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீ மறந்துட்டியானே? அண்ணன், அந்த ஆள் அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம யாருக்குமே நிம்மதியே கிடையாதுன்னு. அந்த ஆளை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம யாருக்கும் விடுதலையும் கிடையாது. கண்டிப்பா திருந்துற ஜென்மம் கிடையாது. அடிச்சும் திருத்த முடியாது, அடிக்காட்டி மனுஷன் திருத்தவே முடியாது. ஜெயில் தான் அதுக்கு ஒரே வழி. என்ன மாமாவை ஜெயில தள்ளணும்னா நம்ம கிட்ட பக்காவான எவிடன்ஸ் வேணும்னா. எந்த கிரைமா இருந்தாலும் ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்ம எவிடன்ஸ கிரியேட் பண்ணணும். ஐய, அவன்லாம் திருந்துற ஜென்மமா? அவன் ஜெயிலுக்கு போனா திருந்திடுவான்னு நினைக்கிறியா? திரும்ப வந்து அதே வேலையை தான் பண்ணுவான். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நான் போய் அவனை ஒரே போட போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். மாமா எப்போ நீ ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. என்ன அண்ணனே கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு, உனக்கு என்னப்பா இப்ப வந்துச்சு? எப்போ அவ அதுக்கெல்லாம் அடங்குற ஆள் கிடையாது. ஏ பாண்டி, இப்படி யோசிச்சு பாரு, இந்த பாண்டியம்மா கேஸ் என்னலாச்சு? அதான் சஸ்பெக்ட்னு 3 நீளத்துக்கு லிஸ்ட் இருக்குதுல, நிறைய பேர் இருக்காங்க. அதான் என்ன ஒரு ஆளுக்கிட்டே வம்பிழுத்து வச்சிருக்கு, இன்னும் யாருன்னு நிரூபிக்கல. இல்லை, இதுல யோசிக்கிறதுக்கு என்னல இருக்கு? இதுல இருக்க பெரிய சஸ்பெக்டே உன் அப்பந்தான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சாலே போதும்ல. அதான் எங்க அப்பனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிடுவான். எனக்கு என்னமோ அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லை என் உள் மனசு சொல்லுதுல, நிச்சயம் அப்பனோட வேலையா தான் இதுவும் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல தானே இருந்தா, பரணி கூட தெரியும்ல. நீ பார்த்தல நடுராத்திரில திடீர்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போனான்ல. ஆமா, நம்ம கூட விரட்டி போய் பிடிச்சோம். பார்த்தல எங்க கூட போறேன்னு சொல்லாம திமிரா பேசிட்டு போனாலாம். இல்லை, நிச்சயம் அதுல அப்பனுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குல்ல. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி நிரந்தரமா உள்ள தள்ளணும்ல. இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனையா அவனை உள்ள தள்ளி ஆகணும்ல. அவனை விடவே கூடாது. இந்த வாட்டி அவனை சும்மா விடக்கூடாதுல. என்ன பிரச்சனை என்னன்னே தெரியலையே. காசுக்கு ஆசைப்பட்டு கண்ட பிரச்சனையில சிக்கிட்டனே. ஆண்டவா, என்னை எப்படியாவது காப்பாத்தியா. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எடுத்து என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். ஏடி பஞ்சு, என்னத்துக்கு இப்ப போன் பண்ணிக்கிட்டே இருக்க? ஐயோ அண்ணே, பஞ்சக்காவுக்கு ஹார்ட் அட்டாக்னே. என்னது, பஞ்சுக்கு நெஞ்சு வலியா? என்னலே சொல்ற? நீ யாரு? நான் தானே அந்த 3வது வீட்டு மஞ்சுளா. என்கிட்ட தான் பஞ்சக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு நெஞ்ச புடிச்சிட்டு சாஞ்சிட்டாங்கன்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு வந்திருக்கேன். டாக்டர் என்னமோ ஆபரேஷன் அது இதுன்னு சொல்றாங்க. ஐயோ, எந்த ஆஸ்பத்திரிமா? செந்தில் நகர்ல இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரி தானே. ஆபரேஷன் செய்யணும்னா நீங்க வந்து கையெழுத்து போடணுமாண்ணே, இல்லன்னா ஆபரேஷன் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயோ, இப்ப நான் வேற பெரிய சிக்கல் இருக்கனேமா. அண்ணே புரிஞ்சுக்கோங்க அண்ணே, பஞ்சக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்தாதானே அதை காப்பாத்த முடியும், வேற வழியே இல்லைண்ணே. நீங்க வந்துருங்கண்ணே. சரிம்மா சரிம்மா, நான் எப்படியாவது ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். சரியா? நீ பக்கத்துலயே இருந்து பாத்துக்கமா. சரிங்கண்ணே. சொல்லு 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 சொல்லு. ஐயா, சின்னையா ரத்தம் வருது. ஏய் சனியா, இப்போதைக்கு உன் மூக்குல இருந்து மட்டும்தான் ரத்தம் வருது. நீ மட்டும் உண்மையை சொல்லல, உன் நவத்வாரங்கள்ல இருந்து ரத்தம் பொத்துக்கிட்டு ஊத்தும். பாக்குறியா? சொல்லல சொல்லு. மாப்ள சார், சத்தம் வெளியில கேக்குது. ஆஸ்பத்திரி கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. உண்மையை சொல்ல மாட்டேங்க.
ஏலே தனியா, இந்த வாட்டி உன்னால தப்பிக்கவே முடியாதுல்ல. நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும், இல்லண்டு வையே. இலை குழந்தை கடத்தின கேஸோட உன் மேல இதோட 10 கேஸ் ஆகுது. தூக்கி உள்ள வச்சேன்னு வையே, நீ விசாரணைக்கு 8 வருஷம் தெரியணும். உன்னை உள்ள தூக்கி வைக்கிறதுலாம் இருக்கட்டான், உன் பொண்டாட்டியை காப்பாற்ற வேண்டாமா? காப்பாத்தணும், காப்பாத்தணும். பிரசிடண்ட், நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு என் முதலாளி பத்தி தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க, என் பொண்டாட்டி காப்பாத்திருங்க. ஆமா சின்னையா, உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அட பாவிங்களா, இவனுங்க எல்லாருமே சேர்ந்து தனியனை என்ன செய்யறானுங்க? என் வீட்டுக்காரி மட்டும் எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. இல்லை, வீடியோல எடுத்து ரெக்கார்ட் இந்த பண்ணுங்க. ஒரு உதவி மட்டும் செய்யுங்கய்யா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சொல்லு, ஒண்ணு விடாம சொல்லு, சொல்லு. அட பாவி, சம்மந்தியையே காட்டி கொடுக்க போறியா? சொல்லு சொல்லு. சின்னையா, நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஐயாவை பத்தின எல்லா உண்மையும், எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையையும் மறைக்காம சொல்லிடுறேன். ஐயோ, சம்மந்தி மாட்டிக்குவார் போல இருக்கே. உடனே தகவல் அவர்கிட்ட சொல்லணுமே.